இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து டிவில்ஸ் அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு அருண் பிரசாத் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து இன்ஹியூமனாக எதுவும் பண்ணாதீங்க. முட்டையை எடுத்து கீழே விழுந்ததை எடுத்து வாயில் தடவுறது, வாய்க்குள்ளே உப்பு போடுறது, இந்த மாதிரியான கேவலமான விஷயத்தை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ என்ன தான் பண்ணணும், உன்ன மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்க, உடனே வந்து அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. ஸோ சும்மா கூட உட்காந்துடலாம், ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து அருண் பிரசாத் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உடனே வந்து அருண் பிரசாத்துக்கு செம கோவம் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஜெயில் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த ஜெயிலில் தூக்கி யார் அந்த கேவலமான ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்கள உள்ளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து செம ஷாக்கிங்காக இருந்தது. இந்த டாஸ்கில் ஒன்றுமே பண்ணாமல் நிறைய பேர் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அருண் பிரசாத் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, யார் வந்து இந்த டாஸ்கில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே போடுங்க, ஃபேண்ட்டை கிழிக்கிறது, அவர் சொல்கிற அவர் இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இவங்க ஏதாவது பண்ணணும்ல. சரி, இப்போ இவங்கெல்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அருண் பிரசாத், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 3 பேரும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்படி 3 பேர் மாதிரியும் எல்லாருமே ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்டா இந்த டாஸ்க் செம்ம ஃப்ளாப்பாக முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க தீபக்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ தீபக் செமையாக அந்த கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக ஒரு பர்சனலாகவும் போகாமல், ஒரு மாதிரி ஹர்ட்டும் பண்ணாமல், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இரிட்டேட் பண்ணியே வந்து அவர் வந்து அந்த ஒரு பேட்சை வந்து பிடுங்குறத வந்து பார்க்க முடியுது நிறைய இடத்துல. அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு விளையாடலாம். பட் இவங்க வந்து அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணுறவங்களையும் வந்து ஏதாவது குறை சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து முக்கியமாக வந்து மஞ்சரி வந்து வாய்க்குள்ளே வந்து உப்பு எடுத்து போட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது மஞ்சரி வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே திரும்பவும் சௌந்தர்யா உள்ளே வந்துட்டு நேற்று எப்படி வந்து ஒரு மாதிரி மாக் பண்ணுற மாதிரி ஒரு புள்ளி பண்ணுற மாதிரி பண்ணாங்களோ இன்றைக்கும் அதையே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ சௌந்தர்யா பண்ண ஒரு விஷயம் பார்க்கும்போது செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இவங்க திரும்ப இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் மஞ்சரி அந்த இடத்துல மஞ்சரி கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த மாதிரி பேசும்போது அவங்க அந்த சைட் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. பட் இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது திரும்பவும் வந்து மஞ்சரி பேச அது அவங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகி இன்னும் அவங்க வந்து அதே மாதிரி ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி மாற்றி 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 இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க டெவில்ஸ் டீமுக்குள்ளே. இது எங்கே போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் கூலாக வந்து ஏஞ்சல்ஸ் டீமில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பவித்ராவோட சித்தி பையனுக்கு வந்து ஹாப்பியாக ஜாலியாக விஷ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதுதான் இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.